ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மாடித்தோட்ட மஞ்சளுங்க. மஞ்சள்னாலே நம்மளுடைய கலாச்சாரத்திலும் சரி, பாரம்பரிய மருத்துவத்திலும் சரி, சிறந்து விளங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தாங்க. அப்படியாப்பட்ட மஞ்சளை இன்றைக்கி நம்ம விதை முதல் அறுவடை வரை மட்டும் இல்லாமல் விதை முதல் மஞ்சத்தூள் வரை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா இனிமேல் கடையில் மஞ்சத்தூளே வாங்க மாட்டீங்க. உங்கள் தோட்டம் ஃபுல்லாக மஞ்சளை தான் பயிர் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. எல்லோரும் மஞ்சள் வளர்ப்போம். வளர்த்ததுக்கு அப்புறம் அந்த மஞ்சளை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பிடுங்கி ஒரு மூலையில் ஒரு ஓரமாக போட்டு வச்சுருவோம். அப்படி இல்லாமல் நம்ம வளர்த்த மஞ்சளை எப்படி மஞ்சத்தூளாக ரெடி பண்ணலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க மஞ்சளை எப்படி நம்ம நடவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் மஞ்சளை வாங்கி அதை ஒரு கவரில் போட்டு இதை மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஃப்ரிட்ஜிலே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருமையாக முளைச்சி வந்துருச்சு. இதை மாதிரி நல்லா முளைச்சி வந்துருச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பயன்படுத்தணுமான்னு கேட்டால் இல்லை, நார்மலாக வச்சு நம்ம பயன்படுத்தலாம். காயாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ இது முளைச்சி வந்துருச்சு. இதை பார்த்திங்கன்னா கட் பண்ணி நம்ம பயன்படுத்த வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மஞ்சள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஆர்கானிக் ஸ்டோரில் இந்த மஞ்சள் நம்ம வாங்க முடியும். அப்படி இல்லைனா கூட பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் இருந்தால் கூட நம்ம அதை முளைக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். முளைச்ச மஞ்சளாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சாலே போதும். அதனால் இப்போ மஞ்சளை இதே மாதிரி சின்ன சின்ன துண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி சின்ன துண்டாக வச்சாலே போதும். அதிலிருந்து கொத்து கொத்தாக மஞ்சள் வளர ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மண் கலவை. மஞ்சளுக்கு மண் கலவை கொஞ்சம் மிருதுவாக இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஏன்னா அது கிழங்கு வகை. அதனால் மஞ்சளுக்கான மண் கலவையில் எப்பொழுதுமே நம்ம ஆற்று மணல் ஒரு பங்கு நம்ம சேர்க்கணும். இதுக்கான மண் கலவையோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தா ஒரு பங்கு பார்த்திங்கன்னா கோகோபீட் எடுத்துக்கலாம். இன்னொரு பங்கு பார்த்திங்கன்னா மக்கிய மாட்டு சாணம் எடுத்துக்கலாம். இன்னொரு பங்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டன் சாயில். அது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு பங்கு பார்த்திங்கன்னா ஆற்று மணல் நம்ம எடுத்துக்கணும். 1:1:1:1 என்ற ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ண மண் கலவை தான் இது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஞ்சள் துண்டை எடுத்து நம்ம நடவு பண்ண ஆரம்பிக்கலாம். இடது பக்கம் ஒரு 4 இன்ச்சும் வலது பக்கம் ஒரு 4 இன்ச்சும் கேப் விட்டாலே போதும். நான் இதை வளர்க்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ரோ பேக் எடுத்தால் கொஞ்சம் அகலமாக உள்ள க்ரோ பேக்காக பயன்படுத்துங்க. அப்புறம் மஞ்சளை விதைக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆழமாக விதைக்கக்கூடாதுங்க. மேலோட்டமாக விதைக்கணும். மண் மட்டும் லைட்டாக மூடி இருந்தாலே போதும். ஆழமாக போட்டு விதைச்சிட்டிங்கன்னா மஞ்சள் கிழங்கு அழுகி போயிடும். அதனால் இதே மாதிரி மேலோட்டமாக வச்சாலே போதும். இந்த மஞ்சளை விதைக்க ஏற்ற காலம் அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் மேல நம்ம விதைக்கலாம். அழகாக பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அறுவடை கொடுக்கும். இந்த மஞ்சள் வளர்ந்து அறுவடைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகும். அது வரைக்கும் இந்த பேக்கை நம்ம ஏன் சும்மா வச்சுருக்கணும். 2-3 கீரை விதையை விதைச்சி விட்டிங்கன்னா போதும். அதிலிருந்து அறுவடை பண்ணி நம்ம கீரையும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஊடு பயிராக நான் தண்டு கீரை தான் விதைச்சி விட்டேன். தண்டு கீரை அழகாக வளர்ந்து மேலே வந்துருச்சு. தண்டு கீரையை மட்டும் நம்ம தனியாக அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வளர டைம் எடுக்கும். கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா சரசரன்னு இலை விட ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம இதை மாதிரி கீரையை போட்டு நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அறுவடை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு பாருங்கள். இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா தண்ணியும் இதுக்கு நம்ம கொடுக்கலாம். அதிகமாக நோய் தாக்குதல் வராது. வேணால் மாவு பூச்சி வேணால் வரலாம். மாவு பூச்சி வரும்போது பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசல் நம்ம கொடுத்தாலே போதும். மஞ்சள் நிழலில் கூட நல்லா தாங்க வளருது. நான் இந்த அவரைக்கொடியோட நிழலில் தான் வச்சுருக்கேன். அதுலேயே மஞ்சள் சூப்பராக வளருது. எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேனேங்கிற மாதிரி 8 மாதம் கழித்து பார்த்தா இதே மாதிரி ஆயிடுச்சு. அறுவடைக்கு ஏற்ற காலம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கணும். நல்லா காய விட்டு தான் நம்ம அறுவடையும் பண்ணணும். இதே மாதிரி நல்லா காய ஆரம்பித்தோடனே நம்ம தண்ணி குறைவாக கொடுத்தாலே போதும். இப்போ நம்ம நாளைக்கு அறுவடை பண்ண போகிறோன்னா இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி கொடுத்து கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுக்கிட்டோன்னா நாளைக்கு அதை நம்ம பிடுங்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நாளைக்கு காலைல அறுவடை பண்ண போகிறோன்னா இன்றைக்கி சாயங்காலமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை கொடுத்து வச்சிட்டோன்னா பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கிழங்கும் சூப்பராக வச்சுருக்குங்க. ஒரு செடியிலையும் கிழங்கு நிறையவே வச்சுருக்கு. அருமையான அறுவடை இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாங்க சூப்பரான அறுவடையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏலே லோ ஐலசா அப்படின்னு இப்போ எல்லா மஞ்சளையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துப்போம். மஞ்சள்னாலே மங்களகரங்க.
இந்த மஞ்சளை பயன்படுத்தாத இடமே இல்லை. சமையல் முதல் மருத்துவம் வரை எல்லா இடத்துலையும் இந்த மஞ்சளோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமளவு பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் மிக சிறந்த கிருமி நாசினிங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளோட பங்கு மிகையாகாது. அந்தளவுக்கு மஞ்சள் முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம வீட்டில் அருகாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசி வைப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, வெளியில் போயிட்டு வரும்போது காலில் ஏதாவது கிருமி ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் அந்த அருகாலில் மஞ்சள் தடவி வைப்பாங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த மஞ்சளை நம்ம கடையில் வாங்கும் பொழுது சுத்தமான மஞ்சள் தூளாக நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா கொஷின் மார்க்கு தான். அதனால் நம்மளுக்கு தேவையான மஞ்சத்தூளை நம்ம வீட்டிலே நம்ம தயார் பண்ணலாம். இப்போ அடுத்தது மஞ்சத்தூள் எப்படி தயார் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அறுவடை பண்ணதை இதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே மஞ்சள் கொத்தில் எவ்வளோ மஞ்சள் இருக்குது பாருங்கள். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தான், விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. நம்ம முகத்துக்கு பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்துவாங்க. இப்போ எல்லா மஞ்சளையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ மஞ்சள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்தது மஞ்சள் தூள் தயாரிக்க முதல் ஸ்டெப்பே வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள வேர் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை மாதிரி கட்டர் இல்லைனா கத்திரிக்கோல் இல்லைனா கத்தியை வச்சு வேர் எல்லாத்தையும் ஒட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது மஞ்சளை மட்டும் நம்ம உடச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மஞ்சளை அறுவடை பண்ணுறப்ப வர வாசம் இருக்கே, எப்போ செம்மையான ஒரு வாசங்க, அருமையாக இருக்கும் இந்த மஞ்சளோட வாசம். இப்போ இந்த மஞ்சளை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது மாதிரி அடுத்தது அடுப்பில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மஞ்சளை வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே போட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வைக்க வேண்டியதாங்க. நம்ம வந்து அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம், எரிய வைக்க வேண்டாம். தண்ணி மட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மஞ்சளை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மூடியை வச்சு நல்லா மூடி வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கத்தியை வச்சியோ இல்லை அருவாமனையிலையோ நம்ம கட் பண்ணி இதே மாதிரி சின்ன சின்ன துண்டாக நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ கட் பண்ணி போடுறாங்க பாருங்கள். இதை மாதிரி கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மஞ்சளை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் காய வைக்கணுங்க. இதை மாதிரி ஒரு சில்வர் தட்டில் போட்டு ஒரு வாரத்துக்கு குறையாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சருகு மாரி காயணும் மஞ்சள். இப்போ 7 நாள் நம்ம நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு முறன்னு இருக்குது பாருங்கள். நல்லா சருகு மாரி நம்ம காய வச்சு எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன துணியில் போட்டு நல்லா மூடி தரையில் கொஞ்சம் அடித்தோம் அப்படின்னா மேலே உள்ள அந்த வேர் தோல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வருங்க. இதை மாதிரி சும்மா மூடி அடித்தாலே போதும். அதில் மண்ணெலாம் இருந்தால் கூட எல்லாமே வந்துடும். குட்டி குட்டி வேர் இருந்தால் கூட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம முறத்தை வச்சு புடைச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி புடைச்சிட்டு லைட்டாக ஊதி விட்டாலே அந்த தோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பறந்து போயிடும். நம்ம அழகாக ஃபில்ட்ரு பண்ணி அந்த மஞ்சளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கீழே எவ்வளோ தோல் கிடக்குது பாருங்கள். எல்லாமே நம்ம புடைச்சி எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இதை அரைக்க வேண்டியதுதான். நம்மள்கிட்ட மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் இருந்துச்சுன்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கலாம். இல்லை கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மஞ்சளை வீட்டிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த சின்ன மாவு அரைக்கிற மிக்சி ஜாரை எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக போட்டுக்குங்க. இந்த மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்பு கொடுத்து தான் நம்ம அரைக்கணும். ஒரே அடியாக அரைச்சோம் அப்படின்னா வெறும் புகையாக தான் வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு 3 வாட்டி இதை அரைக்கிற மாரி இருக்கும். ஏன்னா நல்லா நைஸாக வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு கேப்பு கொடுத்துட்டு கொஞ்சம் ஜார் எடுத்து ஆற வச்சுட்டு திரும்பி நம்ம அரைக்கணும். ஒரே அடியாக அரைச்சோம் அப்படின்னா நல்லா ஹீட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேப்பு கொடுத்து அரைங்க. நம்ம வீட்டில் இட்லி பொடிலாம் அரைப்போம், அதை மாதிரி இதை அரைக்க வேண்டியதான். அது கொஞ்சம் கொரன்னு அரைப்போம், இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். மற்றபடி சூப்பராக நம்ம அரைக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம மஞ்சத்தூள் ரெடி ஆகிட்டுருக்குன்னு. இதை மாதிரி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ஒரு வாட்டி அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு திரும்பி அரைக்க வேண்டியதுதான். இவ்வளவு ஈஸியாக ஆர்கானிக்கான முறையில் மஞ்சத்தூளை நம்மளே வீட்டில் தயாரிக்கலாம்.
நீங்களும் மஞ்சளை வீட்டில் விதைங்க, விதைச்சி மஞ்சளை அறுவடை பண்ணுங்கள், மஞ்சள் தூள் தயாரிங்க. நம்மளுக்கு அதிகமாக இல்லைனா கூட கொஞ்சமாக கிடைச்சா கூட அதை நம்ம குழம்புக்கு மட்டுமாவது நம்ம பயன்படுத்தலாம். எவ்வளோ சூப்பராக மஞ்சள் தூள் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இத்தனை நாள் வரைக்கும் இந்த மஞ்சளை தூக்கி போட்டவங்க கண்டிப்பாக இனிமேல் தூக்கி போடாதீங்க. அதை காய வச்சு இதே மாதிரி மஞ்சத்தூளாக ரெடி பண்ணி நம்ம குழம்புக்கு பயன்படுத்தலாம். இதை மாதிரி அரைச்ச மஞ்சத்தூள் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிச்சுங்க. இதை அப்படியே பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. குழம்புக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பெற அருண்ஸ் டெரஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கி விடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.